رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما منع الناس أن يؤمنوا إذ جاءهم الهدى ويستغفروا ربهم إلا أن تأتيهم سنة الأولين أو يأتيهم العذاب قبلا وما نرسل المرسلين إلا مبشرين ومنذرين ويجادل الذين كفروا بالباطل ليدحضوا به الحق واتخذوا آياتي وما أنزلوا هزوا. فقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வினுடைய பேருபகாரத்திற்கு பிறகு நாம் எல்லாம் குர்ஆனினுடைய விளக்கங்களை படிக்கக்கூடிய, அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ நாம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய ஒரு சூறா என்ன அப்படின்னா சூரத்துல் கஹஃப். கஹஃப் என்று சொன்னால் குகைவாசிகளை மையமாக கொண்ட சூறா. இப்போ இந்த சூறா ஒவ்வொரு ஆண்களும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று. அப்போ இந்த சூறா என்பது இது சாதாரணமாக மற்ற சூறாக்களை போல அல்ல. இப்போ குர்ஆனில் ஒவ்வொரு விஷயங்களும் எல்லா நபர்களும் படிக்கணும். ஆனால் வாலிபர்கள், ஆண்களாக இருப்பவர்கள் குறிப்பாக இந்த சூறாவை அணுக வேண்டும், அதை படிக்க வேண்டும். ஏனென்றால் பல்வேறுபட்ட விதமான படிப்பினைகளை அல்லாஹ் சம்பவத்தின் மூலமாகவும் ஆயாத்துகள் மூலமாகவும் சொல்லியிருக்கிறான். அதில் பாருங்கள், இன்னை வசனம் 55வது வசனம். நீங்கள் நம்முடைய பாடம் என்ன அப்படின்னா 55வது வசனம் முதல் 57வது வசனம் வரை மொத்தம் 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, பொதுவாக இதற்கு முன்பாக வழிகெட்டு போனவர்கள், அல்லது நபியுடைய காலத்தில் வழிகெட்டு போனவர்கள், அல்லது இதற்கு பிறகு வழிகெட்டு போகக்கூடிய நபர்கள், இவங்க அடையாளம் எப்படி இருக்கும், இவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும், இவர்களுடைய செயல் எப்படி இருக்கும் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் அழகாக சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆனில் இதையே அல்லாஹ் சொல்லணும். முதல் காரணம், அடியார்களே, நீங்கள் இது மாதிரியான அடையாளங்களை விட்டு நீங்கள் உங்களை தப்பித்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க. அப்போ அல்லாஹ் சஹாபாக்களுடைய ஈமானை பற்றி குர்ஆனில் சொல்கிறான் என்றால் அவர்களை போல ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இப்போ வழிகெட்டு போனவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவர்கள் எந்த அடையாளங்களின் காரணமாக வழிகெட்டு போனார்களோ அதை விட்டும் நம்முடைய வாழ்வை நாம் பாதுகாத்து கொள்வதற்காக. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 55வது வசனம் அல்லாஹ் அழகாக திருமுறை ஆரம்பிக்கின்ற பொழுது, ஒமா மன அன்னாஸ ஐ யுமினு இது ஜாஅஹுமுல் ஹுதா. ஒமா மன அன்னாஸ், அந்த மக்களை, பொதுவாக மக்களை தடுக்கவில்லை. ஐ யுமினு இது ஜாஅஹுமுல் ஹுதா, அவர்கள் ஈமான் கொள்வதை விட்டும். எப்போ? இது ஜாஅஹுமுல் ஹுதா, அவர்களிடத்தில் நேர்வழி வந்த பிறகு. அப்போ நேர்வழி வந்த பிறகு அந்த மக்கள் ஈமான் கொள்வதை விட்டும் தடுக்கவில்லை. வயஸ்தக்ஃபிரு ரப்பஹும், அதே போல தன்னுடைய இறைவனை அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதை விட்டும் தடுக்கவில்லை. எது தடுத்துச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் தான் தடுத்துச்சு, இல்லா அன் தஅத்தியஹும் சுன்னத்துல் அவ்வலீன், இதற்கு முன்பாக யாரெல்லாம் வேதனை இறக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்களோ அந்த வேதனை தான் அவர்களை தடுத்தது. அவ் யஅத்தியஹுமுல் அதாபு குபுலா, அல்லது அவர்கள் கண் முன்னே வேதனை வருவதை தான், அந்த செயல்தான் அவர்களை தடுத்தது. இது பொதுவாக குர்ஆனுடைய ஒரு தர்ஜுமா. இந்த ஆயத்து பொதுவாகவே மற்ற ஆயத்துகளை விட மொழியாக்கம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆயத்தை நீங்கள் யாராவது தர்ஜுமா குர்ஆனில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது, என்ன அல்லாஹ் சொல்ல வரானே உங்களுக்கு புரியாது. அப்போ இந்த ஆயத்துக்கு நம் முக்கியமான விளக்கங்கள் தேவைப்படுது. விளக்கம் இல்லாமல் இந்த ஆயத்தை விளக்க முடியாது. இப்போ மொழி அடிப்படையில் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இதற்கு முன்பாக யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்க எப்படி அழிஞ்சு போனாங்களோ அந்த வேதனை, அல்லது கண் முன்னாடி வேதனை வரணும். நம்ம சொல்லுவோம்ல, சில நேரம் கண்ணு முன்னாடி பார்த்தா நம்புறேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கண்ணு முன்னாடி வேதனை வரணும். இந்த 2 செயல்தான் அவர்களை ஈமான் கொள்வதை விட்டும் தடுத்தது. எப்பனா குர்ஆன் ஹதீஸ் அவங்கள்ட்ட வந்த பின்னாலேயும். இது இந்த ஆயத்துடைய வெளிப்போக்கான ஒரு கருத்து. இது விளக்கம் என்ன அப்படின்னா, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்றால், ஒரு சமுதாயம்
இதற்கு முன்பாக வந்த முஷ்ரிக்கீன்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்கள், அவங்க என்ன நபிகிட்ட அஜெண்டா வச்சாங்கன்னா, நீங்கள் முதல்ல நபிங்கிறது ஆதாரம் கொண்டு வாங்க. நீ எங்களோட சாப்பிட்றீங்க, எங்களை மாதிரி தூங்குறீங்க, எங்கள் மொழியே நீங்கள் பேசுகிறீங்க, எங்களை மாதிரி மனிதராக இருக்கிறீங்க, பிறகு எப்படி நீங்கள் நபியாக மாறினீர்கள்? இது அவனுடைய முதல் வாதம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாம் என்ன சொல்லுவோம், ஈமான் ஏற்றுக்கொள்ளனா என்ன கிடைக்கும்? ஈமான் ஏற்றுக்கொள்ள என்ன கிடைக்கும்? அவருக்கு நரகம் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வேதனை கிடைக்கும். இதே மாதிரி தூது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கிடைக்கும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முஷ்ரிக்கீன்கள், அப்போ அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்ல, இதுக்கு முன்னால் வந்துச்சு இல்லை, அதே மாதிரி இப்போ வரட்டும், இப்போ வந்தால் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அப்போ இந்த கேள்வி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நபி என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வரக்கூடாது என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹுவை ஈமான் கொள்ளணும். அப்போ அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்கு இவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஈமான் கொள்ளலப்பா, எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஈமான் கொள்ளாதனால அவங்களுக்கு வேதனை வந்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி வேதனை எங்களுக்கு வர வேண்டும். அப்படி வந்துட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஈமான் கொள்கிறோம். இது அவர்களுடைய முட்டாள்தனமான கருத்து. அப்போ இந்த ஆயத்துக்கு கீழே விளங்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் அல்லாஹுடைய கட்டளையை மறுக்கிறான். தொழுகலான என்ன, இப்போ ஹராம் செஞ்சால் என்ன, இந்த ஒரு தற்பெருமை, அதாவது ஒரு திமிரு, வேதனை தானே, தண்டனை தானே, நரகம் தானே, பார்த்துக்கலாம், இந்த பண்பு எப்போ வருமோ அந்த அடியான் அல்லாஹ்வை மறுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் இதுதான். அதனால தான் பல நேரங்களில் மக்களுடைய அந்த பேச்சை பாருங்கள், அல்லாஹ்வை மறுத்தவர்கள் பேச்சை பாருங்கள், குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இத்தினா பி அதாபில்லா, நபியே நீங்கள் சொல்கிற மார்க்க உண்மையாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து வேதனை கொண்டு வாருங்கள். இன்குன்த மின ஸாதிகீன், உண்மையிலே நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா அல்லாஹுடைய வேதனையை கொண்டு வாருங்கள். அப்போ அல்லாஹுடைய வேதனை கண் முன்னால் கொண்டு வந்தால் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். நம்ம கேள்வி என்னென்னா, அல்லாஹுடைய வேதனை வந்த பின்னாடி உயிரோடு இருக்க முடியுமா? அவங்களோடு இருக்க முடியுமா? இப்போ பெரிய வெள்ளம் வருது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்த மாதிரி முழு உலகளாவிய வெள்ளம் வருது, உயிரோடு இருக்க முடியுமா? ஆத் அலைஹிஸ்ஸலாம், ஆதவர் கூட்டத்தார், அவங்க காலத்தில் வீசப்பட்ட காற்றுகள் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான காற்று வீசப்பட்டு ஒவ்வொருத்தரும் அந்த காற்றுலேயும் மரணமாயிடுறாங்க. அது மாதிரி காற்று வீசப்பட்ட பின்னால் உயிரோடு இருக்க முடியுமா? பிறகு உயிரோடு இருக்கவே முடியாது. அப்போ இவன் கருத்தை முட்டாள்தனமானது. இப்போ அதனால தான் அல்லாஹ் நபி இருப்பதன் காரணமாக அல்லாஹ் அந்த வேதனை இறக்கவில்லை. இன்னொருத்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க, எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அல்லாஹும் இன்கான ஹாதா ஹுவல் ஹக் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த முஹம்மது சொல்கிற மாதிரி இந்த மார்க் உண்மையாக இருந்தால் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, அவங்க சொல்லுவாங்கலாம், வானத்திலிருந்து கல்மாரி மழை பொழியவை. சாரல் கொஞ்சம் வேகமாக பெஞ்சால் நம்மளால் தாங்க முடியல. இவங்க கேட்ட துவா என்னன்னா, என்ன மழை வேணும்? நீரால் மழை இல்லை, கல்மாரி, கற்கள் எல்லாம் மழையாக வர வேண்டும். அப்படி ஒரு மழை பெய்யவை, எங்கள் மேலே அதாப் இறங்கட்டும், வேதனை இறங்கட்டும், அதற்கு பின்னால் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, இதுதான் அவர்களுடைய முட்டாள்தனமான கருத்து. இந்த கருத்து எதை வெளிப்படுத்துதுன்னா, அவர்கள் உள்ளத்தில் இருந்த தற்பெருமை வெளிப்படுத்துது. இப்போ உதாரணமாக ஒரு நபர் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர், அவர்கிட்ட போய் இது மாதிரி பாவம் செஞ்சால் உனக்கு இது மாதிரி தண்டனை வரும்னு சொல்கிறோம், சரியா? அவர் என்ன செய்வார்? தண்டனையை பயப்படுவாரா, வரட்டு பார்த்துக்கிறா சொல்லுவாரா? பாவமே செஞ்சிருந்தா கூட பலகீனத்தினால பாவம் செஞ்சுட்டேன் அல்லாஹ், ஆனால் தண்டனையே பயப்படுகிறேன். தற்பெருமை என்ன சொல்லுவான்? பா ஒழுங்காக தொழுகு, எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடும், பெரும்பாவம் செய்யாது, அல்லாஹ்வுடைய பிடி வந்துடும் சொல்கிறோம். தற்பெருமை என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவாங்கிறத இந்த ஆயத்து என்ன சொல்லுவான்? அதாபு தண்டனை வரட்டும், பார்த்துக்கலாம், தண்டனை தானே, சோதனை தானே, வரட்டும் பார்த்துக்கலாம், நரகம் தானே, நாளைக்கு மறுமையில் தானே, பார்த்துக்கலாம். அப்போ இது மாதிரியான பெருமை பிடித்த பேச்சு இருக்கின்றது. ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தின் நேரான பாதையை விட்டும் அவன் விலகுகிறான் என்பதற்கு முதல் அடையாளம். புரியுதில்லை? நல்லா விளங்கிக்கணும். அதனால் பாவம் செய்கிறவங்க ரெண்டு வகை. எல்லாரும் பாவம் செய்யக்கூடிய மக்களா? எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். குல்லு பனி ஆதம ஹத்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் ஒவ்வொருவரும் யார்?
பாவம் செய்யக்கூடியவன், சிறுபாவமோ பெருபாவமோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் பாவம் செஞ்சுருப்பார். எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் பாவம் செய்கிறவங்களில் 2 வகை இருக்கிறாங்க. இது நல்லா விளங்கிக்கணும். ஒரு வகை யாருன்னா முஃமின்கள், ஒரு வகை யாருன்னா அல்லாஹுவை மறுக்கக்கூடிய பெருமை பிடித்தவர்கள். முதல் வகை யார்? முஃமினான அடியான பாவம் செஞ்சுட்டு என்ன நினைப்பான் அப்படின்னா, யா அல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்தினால் நான் பாவம் செய்து விட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலை, எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம், ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. அப்போ ஒரு முஃமினான அடியானுடைய பண்பு என்னன்னா, பாவத்தை பற்றி என்ன செய்ய மாட்டார், பெருமையாக பேச மாட்டார். செஞ்ச பாவத்தை என்ன செய்வார், உடனடியாக அல்லாஹ்வின் பக்கமாக திரும்புவார். ஒரு இறை நிராகரிப்பாளருடைய பண்பு என்னன்னா, பாவத்தை செஞ்சுட்டு அதை பகிரங்கமாக தைரியமாக சொல்வார். இந்த பாவம் வட்டி வாங்கியிருக்கேங்க, நான் என் தொழிலே வட்டி தாங்க, நான் இவ்வளோ பெரிய பெரும்பாவம் செஞ்சுருக்கேங்க, நான் இத்தனை வகையான விஷயம் பண்ணுறேங்க, நான் இறை நிராகரிப்பாளருங்க, ஆமாங்க நான் இஸ்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டேங்க. அவர் பெருமையாக பேசுவார். அப்போ ஒரு முஃமினுக்கும் முஃமின் அல்லாதவருக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு முஃமின் பாவம் நடந்து விட்டால் பதறுவான், ஒரு முஃமின் அல்லாதவன் பாவம் நடந்து விட்டால் பெருமையாக பேசுவான். தண்டனை வரட்டும் பேசிக்கலாம். இந்த ஒரு போக்கு இருக்கின்றது. இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு தவறான போக்கு. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு மனிதனை நரகத்தின் பக்கமாக கொண்டு சேர்த்துவிடும். இந்த ஆயத்துடைய சுருக்கம் இதுதான். இந்த ஆயத்து புரியுது இல்லை? இந்த ஆயத்தில் யாரை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா, பெருமையின் காரணமாக அல்லாஹ்வுடைய வேதனை வரட்டும், அதற்கு பிறகு ஈமான் கொள்கிறோம் என்று சொன்ன ஒரு கூட்டத்தார். எனவே நம்மிடத்தில் எந்த காலத்திலும் என்ன இருக்கக்கூடாது, பெருமையும் திமிரும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. பாவம் செய்துவிட்டால் கூட அல்லாஹ்விற்கு முன்பாக நாம் சரணடைய வேண்டும். இது முதல் விஷயம். இப்போ இந்த ஆயத்துடைய 2வது கருத்து பாருங்க. அடுத்த ஆயத்து 56வது வசனம், வமா நுர்சிலுல் முர்சலீன் இல்லா முபஷ்ஷிரீன வ முன்திரீன். இப்போ அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், ரசூல்மார்கள் அனுப்பியது யார்? அல்லாஹ். அந்த ரசூல்மார்களுடைய முக்கியமான 2 பண்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இப்போ இதற்கு முன்பாக ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நபி வந்தார்கள். 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. அப்போ 1,24,000 நபிமார்கள் வந்ததுனால அந்தந்த நபியுடைய சமுதாயத்திற்கு என்ன பொறுப்பு இல்லை அப்படின்னா, நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் பொறுப்பு என்ன இல்லை, யாருக்குமே கட்டாயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு நபி, 2010 ஒரு நபினா 2020 ஒரு நபி, 2030 ஒரு நபி, இப்படி தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்ததால் என்ன தேவைப்படலை, அந்தந்த சமுதாயத்தின் மீது நன்மை ஏவணும், நீங்கள் தீமை தடுக்கணும் கட்டாயமாக்கப்பட்டுச்சா? யாரின் மீது கட்டாயமாக்கப்படலை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்திற்கு பிறகு என்ன வருகை நின்று விட்டது? யாருடைய வருகை? வஹை நின்றுச்சு. முதல் விஷயம். வஹைனா என்ன? அல்லாஹ்விடமிருந்து தூதுவ செய்தியை ஜிப்ரீல் மூலமாக உலகத்திற்கு கொண்டு வருவது நின்று போச்சு. முதல் விஷயம். நபியுடைய மௌத்தோடு நின்ற 2வது விஷயம் என்ன? நபித்துவம் நின்று விட்டது. கடைசி நபி யார்? பெருமாள் ஹாத்தமன் நபி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் ஹாத்தமுன் நபி. நபிமார்களில் கடைசி நபி யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோடு நபித்துவம் முடிந்து விட்டது. இப்போ அதனால் என்னவாகுதுன்னா, இந்த சமுதாயத்திற்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கப்படாத பொறுப்பு. என்ன பொறுப்பு? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை ஏவ வேண்டும், தீமை தடுக்க வேண்டும், இந்த கலிமாவை முழு உலகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். காரணம் என்ன? இதற்கு முன்பாக நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள், அவர்கள் செய்தார்கள். ஆனால் நபிக்கு பின்னால் எந்த நபி இல்லாதனால இது யாருடைய பொறுப்பாக மாறிவிட்டது? நம்முடைய பொறுப்பாக மாறிவிட்டது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். உங்களில் ஒரு சமுதாயம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அவங்க யார் என்று சொன்னால், தஅ்முரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையான விஷயங்களை ஏவுவாங்க, தொழுகவாங்க, நோன்பு வைங்க, குர்ஆன் ஓதுங்க, ஜகாத் கொடுங்க, அல்லாஹ்வை பின்பற்றி வாழுங்க, அல்லாஹ் அஞ்சி நடங்க, சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க 2வது வேலை என்னன்னா, வ தன்ஹவுன அனில் முன்கர். பாவத்தை தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ பாவத்தை விடுறியா இல்லையான்னு தெரியாது, ஆனால் தடுத்துட்டே இருப்பாங்க. வட்டி வாங்காத, ஹராமான பார்வை பார்க்காத, ஹராமான தொடர்பு வைக்காத, ஹராமிலே சம்பாதிக்காதே, ஹராமை சாப்பிடாதே, பெரும்பாவங்களை செய்யாத, இதை ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? நபிக்கு பின்பாக எந்த நபியும் இல்லாததால் அந்த பொறுப்பு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள்னா யார்?
நம்ம எல்லோருக்கும் உம்மத்தே முஸ்லிமா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த முன்னுரையை விளங்கிக்கிட்டீங்க. இப்போ ஆயத்துக்குள்ள வாங்க. 56வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா நுர்சிலுல் முர்சலீன இல்லா முபஷ்ஷிரீன வ முன்திரீன். நாம் இந்த உலகத்திலே எந்த ரசூல்மார்களையும் அனுப்பவில்லை 2 பண்புகளை கொண்டு தவிர. அதாவது உலகத்தில் எத்தனை ரசூல்மார்கள் வந்தார்களோ அவர்களுக்கு நாம் கொடுத்த 2 முக்கியமான வேலை என்னென்னா, ஒன்று முபஷிர், இன்னொன்று முன்திர். மக்களுக்கு சுப செய்தி சொல்லணும், அதே போல் மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். இப்போ இந்த 2 பண்பை பற்றி முதல்ல பார்ப்போம். பாருங்கள், முதல் பண்பு என்னென்னா முபஷிர், அதாவது சுப செய்தி சொல்லுதல். பொதுவாக சுப செய்தி யாரும் சொல்லுவோம்? பாவம் செய்கிறவங்களுக்கா, நன்மை செய்கிறவங்களுக்கா? நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு. ஐவேளை ஃபர்லான் தொழுதா இன்ன பலன் கிடைக்கும், குர்ஆன் ஓதுனா ஒரு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வை திக்ர் செய்தா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். இதெல்லாம் எச்சரிக்கையா சுப செய்தியா? சுப செய்தி. ஒருத்தர் ஆர்வப்படுத்துறது, மாஷா அல்லாஹ் நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டா நாளை மறுமையில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சொர்க்கம் கிடைக்கும். இதெல்லாம் சுப செய்தி. அப்போ நன்மையான காரியங்களை செய்கிறவங்கள பார்த்து தூதுவர்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அவங்களோட முதல் பண்பு என்ன? சுப செய்தி சொல்லணும். எப்போ பார்த்தால் அர்ஹத்தை பற்றி பேசி பயமுறுத்திட்டே இருக்கிறது என்ன யார் வேலை இல்லை? ரசூல்மார்கள் வேலை இல்லை, அவங்க பின்னாலே வந்த இந்த சமுதாயத்தில் வேலை இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா பேசினாலே பயமுறுத்துவாங்க. அவன் அப்போ தான் தொழுகான்னு வருவான், தொழுகையாலேயே மாறலான்னு நினைப்பான், அவனுக்கு பயமுறுத்தாட்டல். இத்தனை நாள் செஞ்சல பாவம், அவன் வாழ்க்கை அவ்வளோதான். இப்போ செஞ்சு தொழுகிறா மட்டும் உள்ள அவனை விட்டுருவான், அவனை உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அப்போ சில்லா ஜமாத் பேர் பிஸ்மில்லா 40 நாள் போய் முதல் நாளே தாவத் அப்படி தான் இருக்கும். சில பேர் பேசும்போது போச்சு இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கல, அவ்வளோதான், உனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்போ இது யாருடைய குணம் இல்லை? நபிமார்களுடைய குணமும் இல்லை, நபியுடைய சந்ததியான தாயிகளுடைய குணமும் இல்லை. பனு இஸ்ராயீல் சமுதாயத்தில் ஒருத்தர் 93 கொலை பண்ணார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். எத்தனை கொலைங்க? கொலை, பொய் இல்லை. எத்தனை கொலை? 99 கொலை பண்ணார். 99 கொலை பண்ணிட்டு ஒருத்தர் போனார். அவர் யாருன்னா இறைப்பற்றாளர், நல்ல அமல் செய்கிறவர், ஆனால் அவர்கிட்ட மார்க்க கல்வி இல்லை. அதனால தான் ஒருத்தர் மார்க்க கல்வியை கற்றவரும் மார்க்க கல்வி கற்ற ஒரு நபரும் அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய 1000 நபர்களும் சமமாக மாட்டார்கள். ஏன்னா இவர் யார்? மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு எதை எப்படி பேசணும், ஹலாலா ஹராமன் கரெக்டாக பேசுவார். அதனால் எவ்வளவுதான் இவர் இபாதத் செஞ்சாலும் மார்க்க கல்வி கற்ற ஒரு ஆளையும் சமமாக முடியாது. அதுக்கு இந்த சம்பவம் நல்ல உதாரணம். இவர் 99 கொலை பண்ணிட்டார். 99 கொலை பண்ணிக்கிட்டு ஒரு இறைநேசர்கிட்ட போனார். அவருக்கு மார்க்க கல்வி பெருசாக இல்லை, ஆனால் என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? அல்லாஹ் எப்போ பார்த்தாலும் வழங்கிட்டு இருப்பார். காலையில் தஸ்பி, நைட்டில் தஸ்பி, ஒரே நோம்பு, திக்ரு, தொழுகை, பெரிய இறைநேசர், அவுலியா. இப்போ அவர்கிட்ட போனார். போய் கேட்டார், இந்த மாதிரி வாழ்க்கையில் 99 கொலை பண்ணிட்டேன், ஏதாவது எனக்கு பரிகாரம் உண்டா? அல்ல என்ன மன்னிப்பானா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 99 கொலைங்க சும்மா இல்லை, ஒரு தெருவுக்கு ஒரு கொலைன்னு வச்சுங்க. இங்கிருந்து ஆரம்பித்தா இந்த உலகார வரைக்கும் 99 கொலை. போய் கேட்டார், ஏண்டா 99 கொலை பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறியா? அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னாரு. இந்த இறைநேசர் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உனக்கு இனிமேல் மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பே கிடையாதா? ரவுண்டாக்கு 93 100 ஆயிடுச்சு. அவனே கொலை பண்ணிட்டார். என்னையை பார்த்தா மன்னிப்பு இல்லைன்னு சொல்கிறேன். அவர் 100வது கொலை. இப்போ 100 கொலை பண்ணிட்டார். 100 கொலை பண்ணிட்டு இப்போ யாரை தேடி போகிறாருன்னா, மார்க்க அந்த காலத்தில் இருந்த மார்க்கத்தை கற்ற ஒரு ஆலிம், அவர்கிட்ட போகிறாரு. நல்லா விளங்கணும். அதனால மசாயிலுடைய சட்டத்தை யார்கிட்ட கேட்கணுங்க தெளிவு இருக்கணும். அவரு ஜுப்பா போட்டிருக்காருங்க, அவர் தாடி வச்சுருக்கிறாருங்க, பார்த்தா பெரிய பக்திமான் மாதிரி தெரியுதாருங்க, அவர்கிட்ட போய் மார்க்க சட்டம் கேட்கலாமா? கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராமில் நல்லா பேசுவாங்க, சக்கரை போட்ட மாதிரி பேச்சு செம்மையாக இருக்கும். நல்லா பேசுகிறாரு, பார்க்க அவுளியா மாதிரி அபா போட்டிருக்கிறாரு, மேலே ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருக்காரு, பேசுமா கண்ணில் தண்ணி வருது, பா என்ன ஒரு பேச்சுங்க. அவர்கிட்ட போய் மார்க்க சட்டம் கேட்கலாமா? இல்லை. மார்க்க சட்டத்தை சொல்வதற்கென்று ஒரு தகுதி இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட போனால் தான் சரியான தீர்வு கிடைக்கும்.
இந்த 99 கொலை 100வது கொலையாக மாறுறது காரணம் என்ன? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். யாரிடம் எதை கேட்க வேண்டும் என்று தெரியாததின் காரணமாக ஒன்று. ரெண்டாவது, எனக்கு தெரியலன்னா நான் என்ன சொல்லணும்? தெரியலன்னு சொல்லியிருந்தால் உயிர் தப்பிச்சிருக்கும். தெரியலப்பா, இது நல்ல ஆலிமை பார்த்து கேளு, உனக்கு மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு. இவரே முஃப்தியாக மாறிட்டு செஞ்சுட்டாரு, அதெல்லாம் உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னதுனால 99 100 மாறிடுச்சு. இப்போ ஆலிம்கிட்ட வந்தார். ஆலிம்கிட்ட வந்து சொன்னார், இது மாதிரி நான் 99 கொலை பண்ணியிருந்தேன், ஒருத்தண்ட போனேன், மன்னிப்பே கிடைக்காதான் 100 மாறிடுச்சு. இப்போ 100 கொலை செய்த எனக்கு அல்லாஹுடைய ரப்பின் ஸ்தானத்திலே அல்லாஹுடத்தில் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா? அவரு சொன்னார், உண்மையிலேயே அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை முன்னிடத்தில் இந்த எல்லா தவறையும் ஒப்புக்கொண்டு நீ மனம் வருந்தி அழுது இந்த ஊரை விட்டு வேறு நல்ல ஊருக்கு நீ செல்ல ஆரம்பித்தால், நீ சென்று விட்டால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறான். இதுதான் ஒரு தாயியுடைய பண்பு. தாயினா யாரு? அல்லாஹின் பக்கமாக அழைக்கக்கூடியவர். என்றைக்குமே எப்படிப்பட்ட பாவியையும் பயமுறுத்த மாட்டார், நிராசடை செய்ய மாட்டார். நீ பண்ணல, உனக்குலாம் அவ்வளோ விடிவுகாலமே கிடையாது, செய்ய மாட்டார், அப்படி சொல்ல மாட்டார். அவரை தேர்த்துவார், சுப செய்தி சொல்வார், வா உனக்கு தௌபா இருக்கின்றது, உனக்கு மன்னிப்பு இருக்கின்றது என்றவரை அரவணைக்க வேண்டும். இப்போ இந்த ஆளுன்ற இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவர் பயணம் செய்கிறாரு. தௌபா செய்வதற்காக வேண்டி வேறு ஊருக்கு செல்கிறார். இடையிலே பாதிலே மரணமாகிறார். அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னிக்கிறான், சுருகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, அப்போ நமக்கு உணர்த்துகின்ற முதல் பாடம் என்னென்னா, நபிமார்களின் வாரிசாக இருக்கக்கூடிய நீங்கள், நாம் எல்லாம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது பண்பு, எந்த நபர்களையும் சுப செய்திகளை சொல்லி அரவணைக்க வேண்டும். யார் என்ன செய்யக்கூடாது? உனக்கு அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தியா, உனக்கு நரகம்தான் பாரு, ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு பாரு, நீ நரகவாதி என்று யாரும் என்ன செய்யக்கூடாது? அவர்களை அச்சமுடைய எச்சரிக்கை செய்யக்கூடாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது பண்பு பாருங்க, முன்திரீன். நபிமார்களுடைய ரெண்டாவது பண்பு என்னன்னா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல். அதுவும் அவங்க பண்பு தான். அப்போ 2 பண்பு அவங்களோட தான். முதல் பண்பு என்ன? மக்களுக்கு சுப செய்தி சொல்வது. ரெண்டாவது, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது. இதெல்லாம் பண்ணால் நரகத்துக்கு போயிடுவேன், இதெல்லாம் பண்ணால் உன் ஈமான் போயிடும், இதெல்லாம் பண்ணால் உலக வாழ்க்கை வீணாக போயிடும். இது எப்போ அப்படின்னா, ஒருத்தன் பாவத்தில் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கிறான். அதாவது வட்டி வாங்கிறது பாவம் தெரிஞ்சால் பரவாயில்ல, வட்டி வாங்கிறதே ஹலால்னு சொல்கிறான், பெருமையாக பேசுகிறான். நான் அப்படி தாண்டா வாங்குவேன், நான் அப்படி தாண்டா செய்வேன், நான் அப்படி தாண்டா பொடி போடுவேன், நான் அப்படி தான் தொழிலுக்கு வரமாட்டேன்டா. இது மாதிரி பாவத்தை அழுத்தி அழுத்தி பேசக்கூடியவனுக்கு தான் மார்க்க சொல்லுது, இவனை அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய். எப்பா இப்படியே மௌத்தாப்பா நரகத்துக்கு போயிடுவேன். இவனுக்கு தான் அந்த அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்யணும். அப்போ 2 பண்பும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை எங்கே எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தணும். 2 நண்பர்கள் இருந்தாங்க காலேஜில். சமீபத்தில் நடந்த சம்பவம் தான். ஒருத்தர் நல்ல தொழுகையாளி காலேஜில், இன்னும் தொழுகைக்கு வரமாட்டான். அவர் முஸ்லீமான சகோதரன் தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல சுப செய்தி சொல்லி, தொழுதா உனக்கு இப்படியெல்லாம் உனக்கு நன்மாராக இருக்குதுப்பா, தொழு அல்லாவோட உதவி கிடைக்கும்பா, இப்படி சொல்லி கூப்பிடணுமா? இதெல்லாம் தொழுகல இல்லை, தொழுகு வர மாட்டேங்கிற, உனக்கெல்லாம் விடிவுகளும் பறக்காதரா, பாடுறா வேணா, இப்படி சொல்லணுமா? நீங்களே சொல்லுங்கள். அவன் ஒன்றும் பாவத்தில் பிடிவாதமானா இல்லை, மறதியினால தொழுகாமல் இருக்கிறான், அவ்வளோதான். ஆனால் எப்படி கூப்பிட்டுருக்கணும்? சுப செய்தியை சொல்லி ஆர்வப்படுத்தி தஷ்கில் பண்ணி கூட்டிகிட்டு வரணும். இவர் என்ன செஞ்சார்? போய் 2 நாள் கூப்பிட்டுருக்காரு. 3 நாள் கோபத்தில், உனக்கெல்லாம் விடிவுகளும் பறக்காதுறான், உனக்கெல்லாம் எப்படி வருதுன்னு பாரு, அல்லாவோட வேலை எப்படி வருதுன்னு பாருன்னு சொல்ல, அடுத்த நாளே அவங்க வீட்டில் ஒரு பாட்டி மௌத்தாயிட்டாங்க. யார் வீட்டில்? அந்த தொழுகாதனுடைய வீட்டில் அவங்களுடைய அவ்வா பாட்டி மௌத்தாயிட்டாங்க. இப்போ எல்லா காரியம் முடியுது, அவன் வரான் திரும்ப. எந்த அளவுக்குன்னா, இப்போ அவன் இஸ்லாத்தோட வெளியே போயிட்டான். இப்போ அவன்கிட்ட பேசினாங்க, ஒரு டீம் போய் கவுன்சிலிங் பண்ணாங்க. பையன் மௌத்துக்கும் நீ இஸ்லாத்தை வெளியே போன என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தை தான், ஒரு வார்த்தை தான். இப்போ சொன்னான், நான் தொழுகல பாவி தான், ஆனால் நான் தொழுகாதனால என்னை ஒரு குற்றவாளியாக மாற்றி பதுவா விட்டால ஒருத்தன், அவனை தூண்டி விட்டது இந்த இஸ்லாம் தான், அந்த இஸ்லாம் எனக்கு வேணான்னு வெளியே போயிட்டான். அப்போ அவனை 3 நாள் அதுக்கு பின்னால் பேசி கன்வின்ஸ் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து, இப்போ பாதி சரி இஸ்லாம் தான் பின்பற்ற ஆரம்பிக்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகள் தான்
ஒருத்தனை உள்ள இஸ்லாத்துல கொண்டு வர செய்யும். ஒரு வார்த்தை தான் அவனை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கும். ஒரு வார்த்தை தான் நம்மை ஒன்றிணைக்கும், ஒரு வார்த்தை தான் நம்மை பிளவுபடுத்தும். அதனால தான் நபிமாருடைய பண்புகள் 2. 1 சுபச்செய்தி சொல்லுதல், 2வது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தல். இந்த 2ஐயும் எங்கே பார்த்து பயன்படுத்தணுங்கிற பக்குவம் இருந்து விட்டால் நாம் நல்ல தாயிகளாக சமுதாயத்தை உருவாக்கி விடலாம். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க, சாப்டர் மாறி வருது. وَيُجَادِلُ الَّذِينَ كَفَرُوا بِالْبَاطِلِ لِيُدْحِضُوا بِهِ الْحَقَّ وَاتَّخَذُوا آيَاتِي وَمَا أُنذِرُوا هُزُوًا. அடுத்த சாப்டர் மாற்றி சொல்கிறான், எவன் இஸ்லாத்தையும் அல்லாஹ் ரசூலையும் நிராகரிக்க முடிவு செய்து விட்டானோ அவனுடைய அடுத்த பண்பு பாருங்க, வயுஜாதில் தர்க்கம் செய்வான். தர்க்கம் செய்கிறது ஒன்றை மறுப்பதற்கான ஒரு ஆயுதம். ஒவ்வொருத்தர் நான் போய் சொல்கிறத உடனே கேட்டுட்டா நம்ம என்ன செஞ்சிடுவோம், கேட்டுதான் ஆகணும். திருப்பி கேள்வி கேட்டால் அப்போ அல்லா அல்லாங்கிற அல்லா இருக்கிறான், மறுமைன்னா மறுமை எப்படி வரும்? அப்போ வாதமாகுது. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வயுஜாதிலுல் லதீன கஃபரு, அல்லாஹ்வை நிராகரிக்க முடிவு செய்து விட்டவர்கள் பில் பாத்திலி, அசத்தியமான முறையில் தர்க்கம் செய்கிறார்கள். எப்படி? லியுத்ஹிது பிஹில் ஹக்க, அந்த தர்க்கத்தை கொண்டு சத்தியத்தை முறித்து விடுவதற்காக. சத்தியம்னா என்ன? குர்ஆன் சத்தியம், ரசூலுல்லாஹ் சத்தியம், அல்லாஹ் சத்தியம், ஹதீஸ் சத்தியம். இதை எப்படியாவது மறுத்துறணும். என்ன செய்யணும்? அதுக்கு குருட்டுத்தனமான தர்க்கம். அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு நம்ம 1000 ஆதாரம் சொல்லிட்டோம், நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லிட்டோம். ஆனாலும் எங்கள் சமுதாயம் என்ன செய்யுது? அப்படிலாம் ஒருத்தன் இல்லைங்க, நாத்தியம் பேசுகிறான். சரி, அல்லாஹ் மட்டும்தாங்க இறைவன். முருகன் இறைவன் இல்லை, கிருஷ்ணர் இறைவன் இல்லை, இயேசு இறைவன் இல்லை. எல்லாத்துக்கும் நாங்கள் ஆதாரம் புத்தகம் எழுதிட்டோம், பேசிட்டோம். ஆனால் ஒரு சமுதாயம் ஏற்றுக்குதா? எதிர்கேள்வி கேட்குறான். அப்போ அதனால தான் எதிர்கேள்வி ஏன் தர்க்கம் செய்யலாம் அப்படின்னா, தர்க்கத்தின் மூலமாக சத்தியத்தை மறுப்பதற்காக. அறிஞர் பெருமக்கள் அழகாக சொல்வார்கள், அடியார்களே, வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையில் அதிகமான தருணங்களில் தர்க்கத்தை விட்டு விடுங்கள். என்ன செய்யக்கூடாது? தர்க்கம் யாருடைய பண்பு? அது ஒரு கட்டத்தில் தர்க்கம் அதை நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, அவன் தப்பாக பேசுகிறான்ட்டு ஒரு லெவலில் பேசலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? மல்லு கட்டிட்டு அவன்கிட்ட பேச நம்ம என்ன செஞ்சு போயிடுவோம், நம்மளை கூட சேர்ந்து மாறிடுவோம். அதனால் தர்க்கத்தை நாம் முடிந்த அளவிற்கு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வயுஜாதிலுல் லதீன கஃபரு பில் பாத்தில் லியுத்ஹிது பிஹில் ஹக். வழிகெட்டு போவதற்கான முதல் அடையாளம் என்ன? முதல் ஆயத்தில் என்ன சொன்னால், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திமிரு. தண்டனை வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்னு பேசலாம் அந்த பேச்சு. 2வது பாருங்க, இந்த ஆயத்தில் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் தர்க்கம். எதை தர்க்கத்தோடு பார்க்குறது? தொழுகவா பார்க்க நான் ஏன் வரணும்? இவ்வளோ தொழுகிறியா? முதல்ல தொழுகவான்னு கூப்பிட்டா இன்ஷா அல்லாஹ் நான் வரேன்னு சொல்கிறவன் எங்கே போகிறவன்? நேரடியில் போகிறவன். தொழுகைக்கு வான்னு சொன்னவொடனே ஏன் நீ போதும் தொழுகிறியான்னு, நீ முதல்ல தொழுகை, நீ உருப்படியாக இருக்கிறியா? என்ன சொல்கிற? தண்ணி உட்காந்து குடின்னு சொல்லி பாருங்களேன் யாரையாவது. அவன் உட்காந்து குடிச்சிடுவான், குடிச்சிட்டு போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். நீ எப்பயாவது நின்று குடிப்பானா அப்படின்ட்டு. நீ மட்டும் நின்று குடிக்கிறப்ப, நீ மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணியே, அப்போ என்ன கணக்கு அது? அப்போ ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தர்க்கம் செய்கிறது. நீ அப்படி செஞ்சல, நீ என்ன சொல்லலாமா? இது போன்ற தர்க்கம் இருக்கின்றது நாம் வழிகேட்டிற்கான 2வது அடையாளம். 3வது பாருங்க, இந்த ஆயத்தை கடைசியில் சொல்லி கொடுக்கிறான், வத்தஹது ஆயாத்தி வமா உன்திரு ஹுசுவா. இந்த மக்களுடைய 3வது பண்பு என்னன்னா, நம்முடைய எல்லா அத்தாட்சிகளையும் 1. 2வது, என்னவெல்லாம் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதோ அத்தனை விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றி பயப்படாமல், பயம் வரணும் உள்ளத்துல, அதுக்கு மேல் என்ன வந்துடும் அப்படின்னா ஹுசுவா, பரிகாசம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கேலி கிண்டல். நரகமாமே அது இன்னும் பயங்கர பெருசாக இருக்குமாமா, நீயே பார்த்துருக்கியா? அப்போ போயிட்டு கிண்டல். சொருகமாமே ஹோலிங் பெண்களாக இருப்பாங்களாமே, நீயே பார்த்துருக்கியா? இது மாதிரி அல்லாஹுடைய அத்தாட்சியையும் அல்லாஹுடைய தண்டனைகளையும் பரிகாசம் செய்வது. பொதுவாக பரிகாசம் செய்வது யாருடைய பண்பு அல்ல? யாருடைய பண்பு அல்ல? முஃமின்களுடைய பண்பு அல்ல. குர்ஆன் அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய முக்கியமான பாவத்தில் ஒன்று என்னன்னா பரிகாசம் செய்கிறது.
பரிகாசம் எப்படி சொல்கிறது? நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது? பரிகாசம் என்ன சொல்லுவீங்க தமிழில்? பரிகாசம் தூய தமிழ். நம்ம ஸ்லாங்கில் என்ன சொல்கிறது? கிண்டல் பண்ணுறது, ஓட்டுறது, வேற கலாய்க்கிறது, இதெல்லாம் அதில் வந்துடும். இதெல்லாம் ஆடு. இது நம்முடைய பார்வையில் சாதாரணமான விஷயமா அப்படின்னா இது மோசமான பாவம். ஏன்னா ஒருத்த வழிகட்டு போகிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற என்ன அடையாளம் அப்படின்னா கேலி கிண்டல் செய்கிறது. தாடி வச்சுருக்காராம, தாடி நபியோட சுன்னத்தாமா, தாடியை பார்த்து தாத்தா மாதிரி இருக்குது. இஸ்லாத்தை கிண்டல் செய்வது. தொழுகையாமே தொழில பார் அப்படியே பயபக்தி அல்லாஹ் முன்னாடி நிற்கிற மாதிரி அப்படியே நடிக்கிறான் பாரு. இஸ்லாத்தை கிண்டல் செய்வது. ஒருத்தர் சுன்னத்தை பின்பற்றாரு, சுன்னத்தான முறையில் கீழே உட்காந்து சாப்பிட்றாரு, இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்றான் பாரு. இதை எதை கிண்டல் செய்கிறது? அவனை இல்லை. எதை கிண்டல் அடிப்பது? இஸ்லாமிய மார்க்கத்தை பரிகாசம் செய்வது. அப்ப எந்த செயல் வணக்கமாக இருக்கின்றதோ அதை பரிகாசம் செய்வது அவனை செய்ததாக அல்ல. யார் செஞ்ச மாதிரி? இஸ்லாத்தின் மார்க்கத்தை செய்ததை போல. காலையிலேருந்து 5 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி நோன்பு வச்சுருக்கிறாரு, பசியோடு இருக்கிறாரு. இவர் ஏதோ பசியோடு இருந்து அல்லாட்டதை வாங்கி தர போகிறாராம்மா. பசித்திருந்து அவன் வயிறு தாண்டா காயும் போகிறாரு. இந்த கிண்டல் அவனை பார்த்து செஞ்சதா இஸ்லாத்தை பார்த்து செஞ்சதா? அல் இஸ்திஹ்ஸாஉ பித்தீனி குஃப்ர். மார்க்கத்தின் பெயரால் மார்க்கத்தின் காரியங்களை பரிகாசம் செய்பவன் இறை நிராகரிப்பிற்கு சென்று விட்டான். சின்ன பாவம் பெரும்பாவனா இல்லை. எங்கே போயிட்டாமே? எங்கே போயிட்டான்? தூங்க போயிட்டானா? அப்ப தீனுடைய காரியங்களை பரிகாசம் செய்யறது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பரிகாசம் செய்வது சிறுபாவமோ பெரும்பாவமோ அல்ல. அது என்னது? குஃபுர், இறை நிராகரிப்பு. ஒரு இறை நிராகரிப்பாளன் செய்யக்கூடிய விஷயத்தை நீ செய்கிறாய். ஒருத்தர் குரான் ஓதுறாரு, குரானை மனப்பாடம் பண்றாரு. ஏதோ குரான்லாம் மனப்பாடம் பண்ணியாம குரான் மனப்பாடம் பண்ணி மக்களை தொழு வைக்க போறியா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. நல்லா கவனிச்சு சொல்லுங்க, இந்த கிண்டல் அந்த நபரை செய்கிறதா குர்ஆனை செய்கிறதா? குர்ஆனை செய்வது. எத்தனையோ பேருடைய வாயில் சாதாரணமாக வருது. குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளை பார்த்து பரிகாசம். என்னப்பா பொழுது ஜுப்பா போட்டுவிட்டு எங்கேயும் சுற்றிட்டு இருக்கிற, என்ன பெருசாக அவளியாக மாறிட்டியா அப்படின்னா அது அவரை செய்கிறது இல்லை. அந்த நல்ல பண்புகளை சுன்னத்தை கேலி செய்வது. ஸோ தர்மம் தராருங்க, தர்மம் தராரு. எல்லாரும் 100 ரூபா போடுறாங்க வரிசையில். ஒரே ஒருத்தர் மட்டும் 10 ரூபா போடுறாரு. இவனே பெரிய பச்சைக்காரன் 10 ரூபா வச்சுருக்கிறான், இவன் அடுத்தவன் 10 ரூபா போடுறான் பார் அப்படின்னு சொல்கிறது. இதை யார் பரிகாசம் செய்கிற மாதிரி? அந்த தர்மத்தை பரிகாசம் செய்வதை போல குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் சமுதாயத்தை பற்றி. முனாஃபிக், நயவஞ்சகன், உலகத்தில் ஆக கொடூரமான விஷயம் தான். அவனுடைய பண்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், சஹாபாக்களே தோழர்களே நீங்கள் அதிகமாக தர்மம் செய்தாலும் பரிகாசம் செய்வார்கள், கையளவிற்கு தர்மம் செய்தாலும் பரிகாசம் செய்வார்கள். அப்போ அதனால தீனுடைய காரியங்களை பரிகாசம் செய்கிறது இது முனாஃபிக்குடைய பண்பு. தூங்குறவங்க பண்பு கிடையாது. தூங்குறவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். என்ன செய்வாங்க? நல்லா உட்காந்தோமா ஜம்முன்னு 8:45 சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா தூக்கத்தை போட்டுட்டு சாப்பிட்டோமா. அப்போ இது தூங்குறவங்க பண்பு இல்லை. இது யார் பண்பு? இது முனாஃபிக்குடைய பண்பு. அப்போ அதனால் 3 பண்புகள் மோசமானது. முதல் பண்பு என்ன? ஆயத்துடைய முதல்ல வந்த பண்பு. ஏன்னா அந்த ஒரு இது கவிதை ஒன்று, அந்த இது ஒன்று இருக்குது, பழமொழி ஒன்று, ரெக்கார்டெலாம் சொல்ல முடியாது. விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்ச சித்தப்பனுக்கு சீதைக்கு என்னது? சீதை சித்த பேர கேட்டு. அது மாதிரி நான் பாட்டு சொல்லிட்டே போயிட்டு முதல்ல என்ன சொன்னு தெரியாமல் போயிட்டா முடிஞ்சு போச்சு. அதனால் அல்லாஹ் சொல்கிற முதல் வழிகட்ட பண்பு என்னன்னா, அல்லாஹுடைய கட்டளைகள் அல்லாஹுடைய தண்டனைகளை பார்த்து பயப்படாமல் திமிரா பேசுறது. வரட்டுமே பார்த்துக்கலாம். இது வழிகட்டு போவது முதல் அடையாளம். 2வது அடையாளம் என்னன்னு சொன்னால், மார்க்கத்தின் எல்லா காரியங்களையும் தர்க்கம் செய்கிறது. நீ முதல்ல சரியா, நீ முதல்ல செய்கிறியா, முதல்ல இது அப்படியா, இது இப்படியா. தர்க்கம் என்பது வழிகட்டு போவதின் 2வது அடையாளம். 3வது அடையாளம் என்னென்னா, ஒத்தகது ஆயாத்தியுமா வந்திரு குசுவா, பரிகாசம் செய்கிறது. அமல் செய்பவர்களை அல்லது அமலை அல்லது இஸ்லாத்தை, இதை பரிகாசம் செய்வதும் வழிகட்டு போவதின் அடையாளங்கள்.
மூணாவது ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான் 57வது வசனம் வமன் அவ்லமு மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி. இந்த ஆயத்தில் ஒரே அழகான கோவில சொல்கிறேன் பாருங்க. இந்த ஆயத்தை கவனிங்க. வமன் அவ்லம், உலகத்தில் ஆக மோசமான அநியாயக்காரன் யார்? குர்ஆன் சொல்கிறான். அநியாயம் செய்கிறவனே அல்லாட்ட மாட்டினவன் தான் நாளைக்கு. அது மிகப்பெரிய பாவம். அநியாயக்காரனில் மோசமான அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் வமன் அவ்லம் மிம்மன் துக்கிர பிஆயாத்தி ரப்பிஹி. மிகப்பெரிய அநியாயக்காரி யாருன்னா அவனுக்கு முன்பாக குர்ஆன் ஓதப்பட்டிருக்கும், ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கும், நல்லது எது கெட்டது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இதாங்க மார்க்கம், இதாங்க அல்லாஹ், இதாங்க ரசூல், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது எல்லாம் சொல்லியிருப்போம். புரியுதில்ல? எல்லாம் சொன்ன பின்னாடி என்ன செய்வார்? தூங்கி விடுவார். என்ன செய்வார்? தூங்கி விடுவார். அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறான்னா, உலகத்தில் ஆக மோசமான அநியாயக்காரர் யாருன்னா அவனுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கும். தெரியாத பையெல்லாம் கிடையாது. குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், ரசூலுல்லாஹ் தெரியும், சுன்னத்தில் தெரியும், எல்லாம் தெரியும். தெரிந்த பின்னால் என்ன செய்வான்னா ஃபஅஅரத அன்ஹா, புறக்கணிச்சுட்டு போயிடுவார். புறக்கணிப்பு சொல்ல முடியாதுங்க, ஓதலாம் முடியாது, திக்ர் செய்ய முடியாது, அப்படி தான் பெரும்பாவம் பண்ணுவேன், அப்படி தான் கஞ்சா அடிப்பேன், அப்படி தான் பொண்ணுங்கள்ட்ட பேசுவேன். ஃபஅஅரத அன்ஹா, எல்லாம் ஹராம் என்று தெரிந்தும் என்ன பண்பு வந்துடும்? அவன்கிட்ட புறக்கணித்தல் என்ற பண்பு வந்துடும். இது முதல் விஷயம். வ நசிய மா கத்தமத் யதா, அவன் ரெண்டாவது பண்பு பாருங்க. அநியாயக்காரன் ரெண்டாவது பண்பு பாருங்க. தான் செய்த எல்லா பாவத்தையும் மறந்துடுவான். அல்லாஹ்வோட துஆல உட்கார்ந்து யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அழுகிற பண்பு யாருக்கு வரும்? ஒரு கேள்வி. துஆ கையேந்துறாருங்க, கையேந்து அழுகிறாரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருங்கிற பண்பு யாருக்கு வரும்? ஏன்னா பயான் கிடையாது, நீங்களே சொல்லுங்க. முஃமின். இது ரொம்ப மூடலான பதில். வேற பதில் வேற யாரு? விடுன்னு நினைக்கிறேன். அது சூப்பர் பதில். பாவத்தை விடுன்னு நினைக்க என்ன செய்யும்? உட்காந்து அழுகுவான். இன்னொன்று பயத்தில் அழுகுவான், பாவத்தோட வருவான். அதுதான் குர்ஆன் சொல்றான் பாருங்க. யாரு துஆல உட்கார்ந்து அழுகும் அப்படின்னா நான் செய்ததை பாவம் என்று உணர்பவன். இதெல்லாம் நான் செஞ்ச பாவம் தான் நினைக்கிறான் பாரு, அவன் அழுகுவான். இதுல என்ன பாவம் அப்படி சொல்றான்? அழுகுவானா? சாட் பண்ணா என்ன பாவம், பேசினா என்ன பாவம், பழகினா என்ன பாவம்? ஒரு நாள் ரூம்ல எடுத்துட்டப்பா, என்னப்பா பாவம்? என்னப்பா பெரிய தப்பு செஞ்சுட்டேன்? ஒருவேளை ஹராம் சாப்பிட்டப்பா, என்னப்பா தப்பு? ஒரு நாள் தொழுகை விட்டப்பா, என்னப்பா தப்பு? அப்ப பாவம் தான் என்ன செய்தோம் என்பதை மறந்துவிடக்கூடியவன். பாவம் தௌபா செய்வானா? தௌபா செய்வோம். அதனால இது பாவம் செஞ்சு அதோடைய கடைசி தாக்கம் என்னன்னா தான் பாவம் செய்யறோம் அப்படிங்கிறதே மறந்துடுவான். முதல்ல ஒரு ஸ்மோக்கு கையில் இழுக்கும் போது ஒரு குற்றணுச்சி இருக்கும். நீ யார்ட்டனா கேட்டுப்பாரு. அது மாதிரி அனுபவம் உள்ள ஆள்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. ஏண்டா முதல் இழுத்துல ஒரு இழுப்பு இழுக்கிறப்ப லேசா சொல்றேன், அல்லாஹி சொல்றேன், மனசு படபடத்து இருக்கும். ஆஹா இழுக்கிறமே, பாவமாச்சே. இழுக்க ஆரம்பித்தார், அடுத்து பவுடருக்கு போனார், யூசிக்கு போனார், குளிப்பில் போனார், கடைசி கட்டமாக அதை வாங்கி விற்க வந்துட்டார். இப்போ அதை பாவம் உணர்வாரா? பிஸ்னஸுங்க கொட்டுதுங்க பணம், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அப்போ என்னவாகுதுன்னா பாவம் செஞ்சு அவருடைய கடைசி தரம் என்னன்னா, கடைசி நிலை ஆக மோசமான நிலை என்னன்னா நான் பாவம் செஞ்சுட்டு இருக்குங்கிறதே ஒத்துக்க மாட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, வ நசிய மா கத்தமத் யதா, அவன் கைகள் எதை செய்ததோ அதை மறந்து விடுவார். மிகப்பெரிய அநியாயக்காரனுடைய முதல் பண்பு என்ன? எல்லா விஷயத்தை நல்ல விஷயம்லாம் கேட்டும் புறக்கணிச்சிருவார். ரெண்டாவது பண்பு என்ன? தான் என்ன பாவம் செய்தோம் என்பதை மறந்து விடுவார். ரெண்டாச்சா? மூணாவது அல்லாஹ் என்ன செய்வானா இவனை? முதல்ல இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவான். இந்த ரெண்டு பண்பு யாருக்கு வந்துருச்சோ அல்லாஹ் அவங்க உள்ளத்தை பூட்டி லாக் பண்ணி தூக்கி வச்சிருவான் வெளியே. ரெண்டு பண்பு எது? முதல் பண்பு என்ன?
எல்லா நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுட்டே செய்யறது, அதை புறக்கணிக்கிறது. ரெண்டாவது என்ன, தான் செஞ்ச பாவத்தை மறக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் பாவமே செய்யலைங்க. ரெண்டு பண்பு யாருக்கு வருமோ அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம், அவர்கள் உள்ளத்தின் மீது அகின்னதன், திரை ஏற்படுத்தி விடுவோம். என்னதான் நீ நல்ல விஷயம் பேசுறாலும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் இறங்கி வந்து கஸ்தில் போய் அவளை கூட்டிகிட்டு வந்தா கூட உள்ள என்ன செய்யாது, திறக்காது. ஏன்? லாக் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டான், தண்டனையாக தூக்கி போட்டோம். அதனால தான் பாருங்கள், சில பேர் நீங்கள் என்ன பேசுங்க, நிறைய சோதனை வந்திருக்கும், நிறைய அடி விழுந்திருக்கும், நிறைய விஷயங்களை கேட்பாரு. ஆனால் ஒரு 2 ரக்காத் பள்ளியாசல்ல போய் தொழுகலான்னு என்ன வராது, அல்லாஹ் முன்னாடி 2 சொட்டு கண்ணீர் விடலான்னு என்ன வராது, குர்ஆனை கேட்கலான்னு என்ன வராது. பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சஹாபா பற்றி என்ன சொல்கிறான் பாருங்கள். சஹாபா பற்றி சொல்லும் போது இதே நேர் மாற்றம் அங்கே பாருங்கள். வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல், ஆயத்து ஓதுங்க. இதா சமிஉ, ஏழாவது ஜுஸ் முதலாயத்து என்ன, இதா சமிஉ மா உன்ஸில, என்னது மா உன்ஸில தான். அல்லாஹ் ஹாஃபிஸ் இருக்கீங்க எல்லாரும், மாஷா அல்லாஹ். வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல், வானத்திலிருந்து அல்லாஹுடைய கட்டளை, ரசூலுல்லாஹுடைய கட்டளை இதெல்லாம் வரும்போது முஃமினான அடியானுடைய உள்ள எப்படி இருக்குன்னு சொன்னால், நபி நீர் பார்ப்பாய், தரா அயுனஹும், அவன் கண்களை நீங்கள் பார்ப்பீங்க, தஃபீது மினத் தம், கண் தண்ணி சாரசாரே போகுமா அல்லாஹ்வுடைய பயத்தினால. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவ்வளோ விஷயங்கள் இருக்கா யா அல்லாஹ், இதெல்லாம் ஹராமா, இதெல்லாம் ஹலாலா, இத்தனை நாள் இதெல்லாம் செய்யலையா அல்லாஹ், இதெல்லாம் செய்ய முடியாமல் போச்சு. அப்போ கேட்ட உடனே அழுகிற பண்பு உருவாகும். இது யாருடையது? முஃமினான அடியானுடையது. வாழ்க்கையில் பாவம் செஞ்சு செஞ்சு அல்லாஹ் யாரோட உள்ளத்தை லாக் பண்ணிட்டானோ அவனுக்கு எந்த உணர்வுகளும் வராது, ஒரு சொட்டு கண்ணில் தனி வராது. இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னதன் ஐ யஃப்கஹூஹு, அதை விளங்குவதற்கு அல்லாஹ் தடை செய்து விட்டான். ஒஃபி ஆதானிஹிம் வக்ரா, அவருடைய காதுகளில் செவிட்டுத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுருச்சு. செவிடன் தான் யாரு? செவிடன் நம்ம யாரை சொல்லுவோம்? சொல்லுங்க, யாரை சொல்லுவோம்? அப்படி சொல்லக்கூட காதுகள் தெரியாதா? அதுக்கு என்ன டெஃபினேஷன் என்ன? அதுக்கு நடந்து போயிட்டு இருப்பாரு, நீங்கள் எவ்வளோ சத்தமாக கூப்பிட்டாலும் செய்யாது. ஒரு ஆம்பிளிஃபயரை வாங்கி வச்சு கத்துறீங்க, டே கூப்பிட்றீங்க, திரும்பி பார்ப்பானா? அவனுக்கு காது செவிட்டு, காது கேட்காது. அப்போ அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான் பாருங்க, பாவம் செஞ்சு செஞ்சு நல்ல காரியங்களை மறுத்து 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 கடைசி எப்படி மாறிடுவான்னா, அத்தா அழுகுவாங்க, அம்மா அழுகுவாங்க, இமாம் சாப் அழுகுவார், நண்பர் அழுகுவார், எல்லாரும் கையை பிடிச்சி கதறுவாங்க, நல்ல வழிக்கு வந்துரு ராஜா, இத்தனை நாள் பாவத்திலே போக்கிட்டேன்னு சொன்னாலும் கூட அவன் காதுகள் கேட்கவே கேட்காது. என்ன சொன்னேன்? திரும்ப சொல்லு. அவ்வளோதான். அப்போ இந்த நிலைமை விட்டு அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒருத்தனுடைய துர்பாக்கியத்தின் கடைசி எல்லை என்னன்னா, இவனுக்கு வேற வழியே எனக்கு நரகவாசி தாங்க, இவன் துர்பாக்கியசாலிங்க அப்படிங்கிற அவருடைய கடைசி நிலை என்னன்னா, என்ன சொன்னாலும் உள்ளக்கார இறங்கவே இறங்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி முடிக்கிறாங்க கடைசியா, வஇன் ததுஉஹும், நபியே நீங்களே அவர்களுக்காக துவா செய்தாலும். யார் துவா செஞ்சா? யாரு? நபி நீங்களே அவங்களுக்கு ஹிதாயத்துக்கு துவா செஞ்சா கூட, இலல் ஹுதா, நேர்வழி கிடைச்சிடணும் யா அல்லாஹ் நபி நீங்க கேட்குறீங்க. இமாம் சாப் இல்லை, அவுலியா இல்லை, அஜத்துமாரன் இல்லை, யாருமே இல்லை. யாரை கேட்குற? டைரக்டா நபியை கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்களே கேட்டாலும் ஃபலை யஹ்தது இதன் அபதா, அல்லாஹ் சொல்கிறான் ஒரு பொழுதும் அவங்க வாழ்க்கையை நரகத்தை பார்க்காம அவங்க நேர்வழி அடையவே மாட்டார்கள். சில பேருக்கு எவ்வளோ சொல்லிட்டோங்க, எவ்வளோ 2 ரக்காத்து பள்ளியாசல் பாப்பான்னு சொல்லிட்டோம் என்னங்களா. சில வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கும் பார்க்குறோம். கடந்த 4 வருடங்களில் ஒரு சில நபர்களை சந்தித்து மிரட்டி பார்த்தாச்சு, அன்பாக சொல்லியாச்சு, அழுது சொல்லியாச்சு, எவ்வளோ சொல்லியாச்சு. ஆனால் பள்ளியாசல் பக்கமாக தலை வச்சு கூட படுக்காத சூழ்நிலை. அல்லாஹ் அவர்கள் தான் இங்கே சொல்கிறான் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஇன் ததுஉஹும், நபியே நீங்களே துவா செய்தாலும், இல்லல் ஹுதா, நேரில் பக்கமாக அவங்களை அழைத்தாலும், அவங்க நீங்களே போய் கூட்டிட்டு வந்தாலும் கூட பழைய தொகுதி நபதா, ஒருபொழுது அவர்கள் நேர்வழியை அடைய மாட்டார்கள். இப்போ இந்த ஆயத்தில் என்ன விளங்குதுன்னா, எல்லா வீட்லையும் அஜத்தை கூப்பிட்டு ஃபாத்தியா ஓதி மௌலுது ஓதி தமிழ் என்ன செஞ்சிடாது, இதாயத்து.
அவன் அழுகணும். எல்லாம் சொல்லணும் இல்லையா? நபி நீங்களே இறங்கி வந்து துவா செய்யறீங்க, கூட்டி வரீங்க, கையை பிடிச்சி கூட்டு வரீங்க. ஹிதாயத் கிடைக்காத போது எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு வருஷத்துல ஒரே லைல் கதர் நீங்க அஜத்தை கூப்பிட்டு வீட்டில் ஒரு ஃபாத்தியா ஓதிட்டா எல்லா முசீபத்தும் நின்று போயிருங்கிறது முட்டாள்தனமான விஷயம். அதனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இல்லை இதில் 2 விதமான மோசமான குணம். ஒன்று, எல்லா விஷயங்களும் மார்க்க விஷயத்தை தெரிந்து கொண்டதை புறக்கணிப்பது. 2வது, தான் செய்த பாவங்களை மறந்து விடுவது. 2இன் தாக்கம் என்னன்னா, ஒன்று அல்லாஹ்வுடைய உள்ளத்தை பூட்டி விடுவான். 2வது, நபியே வந்து அவரை ஹிதாயத்தின் பக்கமாக அழைத்தாலும் கூட ஹிதாயத் கிடைக்காமல் போய்விடும். அதனால தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியார்களே நீங்கள் பாவம் செய்கின்ற ஒவ்வொரு நாள் நீங்கள் பிரார்த்தித்து பழகுங்கள். ஒவ்வொரு நாள் அன்னன்னைக்கு மன்னிப்பு கேட்டு பழகுங்கள். அன்னன்னைக்கு நீங்கள் அழுது பழகுங்க. இல்லை அதை கேப் விட்டீங்க அப்படின்னா அந்த பாவத்தை செஞ்சு 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 ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, உள்ள இறுகி போயிடும். அது இறுகி போன பின்னாடி தௌபா செய்யணுன்ற எண்ணம் வராது, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வராது. எனவே அப்படிப்பட்ட வழிகட்ட அடியார்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள். அப்போ 55வது வசனம் முதல் கொண்டு 57வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொன்ன வழிகட்டவனின் அடையாளம் என்னென்ன? ஒன்று, பெருமையின் காரணமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை கூட திமிராக ஈர்த்து பேசுவது. வரட்டு பார்த்துக்கலாம், முதல் பண்பு. 2வது என்ன? தர்க்கம் செய்வது. எல்லா விஷயத்திலையும் சொன்னமா கேட்டமான்னு இல்லாமல் நீ முதல்ல செய்யறியா, நீ முதல்ல ஒழுங்கா, உன் குடும்பம் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி தர்க்கம் செய்கிறது. 3வது என்னன்னு சொன்னால் பரிகாசம், கேலி கிண்டல்களை செய்வது. மார்க்கத்தின் காரியங்களை முன்னெடுத்து செய்பவர்களை எல்லாம் பரிகாசம் செய்வது வழிகட்டவரின் அடையாளம். 4வது வழிகட்டவரின் அடையாளம் என்ன? எல்லா நல்ல விஷயங்களை வந்தாலும் அதை புறக்கணித்து தள்ளுவது, செய்ய மாட்டேன்னு உறுதியாக நிற்கிறது. 5வது வனசியமா கத்தமத் யதா, தன் வாழ்வில் செய்த பாவங்களை எல்லாம் பாவம் என்றே மறந்து நான் என்னப்பா பாவம் செய்கிறேன் என்ற துணி உருவாகுவது வழிகட்டு போகக்கூடியவர்களின் அடையாளமாக பெருமான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் எந்த தருணத்திலும் இல்லாமல், பாவமே ஒரு சூழ்நிலை காரணமாக நடந்து விட்டாலும் அன்று இரவிலே பாவம் நடந்தால் பகலிலே பாவம் நடந்தால் இரவிலேயே, அந்த நாளிலேயே நாம் அல்லாஹ்வுடைய திரையை பிடித்து அல்லாஹ்விற்கு முன்பாக நாம் அழுது, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று கேட்போமையானால் அல்லாஹ் இந்த 5 விதமான துர்குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய சந்ததிகளையும் முழுமையாக இந்த குர்ஆனை படித்து முழுமையாக இந்த குர்ஆனை விளங்கி எல்லா விதமான துர்குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்முடைய வாழ்வை பரிசுத்தக்கூடிய அழகான வாய்ப்பை தந்து புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.